ஓகே, வணக்கம். நாங்கள் லிம்ரா மெட்ரிகுலேஷன்லேருந்து ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு க்ரியேட்டிவ் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் நினைக்கிறோம். அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படின்னா மோட்டரைஸ்டு சைக்கிள் கார்ட், அதாவது 4 வீல் கொண்ட சைக்கிள் வீல் 4 வீல் எடுத்து அதை வந்து மோட்டரை வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம் அதில். அப்போ அந்த மோட்டரைஸ்டு கார்ட் வந்து ஃபுல்லாக வந்து இதில் ஓடுற மாதிரி, அதாவது மோட்டர்லேயே ஓடும் அந்த சைக்கிள். அதாவது ஒரு காலத்தில் ரிக்ஷா இருந்துச்சு, அந்த ரிக்ஷாவை வந்து இப்போ நம்ம கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணி ரிக்ஷா 3 வீல் இருக்கும், ஹேண்ட் பார் இருக்கும். இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு 4 வீல் இருக்கும், ஒரு ஹேண்ட் பார் இருக்கும், பட் ரன் பை மோட்டர். இது வந்து மேனுவலாக நம்ம அடுத்த தேவையில்லை, மோட்டரில் ரன் பண்ணணும். இது வந்து எப்படின்னா ஆட்டோ ரிக்ஷாவை வந்து சீப் குவாலிட்டியில் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காண்டி இதை நம்ம செய்யணும். ஆட்டோ ரிக்ஷா வந்து இப்போ எக்கச்சக்கமாக பொல்யூஷன் ஆகிடுது, எக்கச்சக்கமாக பொல்யூஷன் ஆகுது. அப்புறம் வந்து இனிஷியல் காஸ்ட் ரொம்ப கூட. அதுக்கு பேர் நம்ம சீப்பாக ஒரு நல்ல சைக்கிள் காஸ்ட், சைக்கிள் காஸ்ட் இன்னோவேட்டிவ் ஐடியா தான். அது வந்து குவாட் பைக்குன்னு வருது, ஃபாரினில் வந்து குவாட் பைக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி, இந்த 2 காம்பினேஷன் சைக்கிள் கார்ட்டும் குவாட் பைக் இது 2ஐயும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் ஒரு சின்ன ப்ராஜெக்ட், அது சோலாரில் ஓடுற மாதிரி பிளான் பண்ணுறோம். ஸோ பெரும்பாலும் இந்த ஆட்டோ ரிக்ஷாக்களை கொஞ்சம் நம்ம ரீப்ளேஸ் மாதிரி இன்னோவேட்டிவாக ரீப்ளேஸ் பண்ணோம்னா பொல்யூஷன் வந்து ரொம்ப நம்ம அவாய்ட் பண்ணணும், பொல்யூஷனை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி நாங்கள் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எங்கள் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப சப்போர்ட் பண்ணால், ஃபஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அப்புறம் பிரின்சிபல் சார் நல்லா கைட் பண்ணாங்க. அப்புறம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் டீம் உண்டு, அவங்க நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டீம் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. இப்போ நாங்கள் இதை வந்து மேனேஜ்மெண்ட் ஹெல்ப்போட இந்த ஃபஸ்ட்டு இந்த கிட்டு, அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த சைக்கிள் கார்ட்டுக்கான மோட்டர் கிட்டு மட்டும் நாங்கள் இப்போ அன்பாக்சிங் பண்ணி கொடுத்தோம். அன்பாக்சிங் பண்ணி காட்டுறோம். பாப்பா எப்படி கொடுக்குறோம், அப்படியே எனக்கு கண்டிஷன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே உட்காரு. ரைட்டா? உட்காரு, சும்மா உட்காரு. அன்பாக்சிங் என்ன பண்ண போகிறோம், நான் கொடுக்குறத வாங்கி நீங்கள் போய் ஒன்று ஒன்றா காட்டணும். ரைட்டா? அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிக்குமா? ரைட். க்ளோஸ்அப்பில் இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு நல்லா இருக்கும் தம்பி. கம் க்ளோசர் டு டேக் திஸ் அன்பாக்சிங். கொஞ்சம் தயவுசெய்து கிளாப் பண்ணுங்க, நம்ம முயற்சிக்கு கிளாப் பண்ணியா? கிளாப். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு அவர் மேனேஜ்மெண்ட், லிம்ரா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். இதை அன்பாக்சிங் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்கூலில் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு அவங்க கைட் பண்ணுறது எங்களுக்கு சந்தோஷம். இது வந்து ரொம்ப இன்னோவேட்டிவ் முயற்சி. நான் வந்து இதை வந்து சாதாரண ப்ராஜெக்டாக பார்க்கல. இதை வந்து இன்ஸ்பயர் அவார்டுக்கு நாங்கள் அப்ளை பண்ணுறோம். இன்ஸ்பயர் அவார்டு, இன்ஸ்பயர் மாணக் அவார்டு, அதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இது வந்து இந்த கிட்டினுடைய ரேட் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 7,600 rupees. 7,660 7,600 500 அட்வான்ஸ் கேட்டாங்க. அட்வான்ஸ் நாங்கள் கொடுத்தோம். அந்த அட்வான்ஸை போட்டு ஆர்டர் போட்ட பிறகு எங்களுக்கு ஒரு 1 வீக்கில் இங்கே வந்துருச்சு. 10 days ஆகும் சொன்னாங்க, 1 வீக்கில் இங்கே வந்துருச்சு. ஸோ திஸ் த கிட்டை இப்படி இந்த மாதிரி பேக் பண்ணியிருக்காங்க. பேக்கிங்கே நல்லா பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ரைட். இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது வந்து எப்படின்னா, இந்த ப்ராஜெக்டை வந்து நான் வந்து நாட் ஓன்லி ப்ராஜெக்டாக இதை நான் பண்ணலை, இது வந்து +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கேஸ் ஸ்டடியாக பண்ணுறேன். +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி. அதாவது இந்த ப்ராஜெக்ட் வந்து சப்ஜெக்டில் உள்ள எல்லா சாப்டரையும் லிங்க் பண்ணும், 10 சாப்டரையும் லிங்க் பண்ணக்கூடிய ஒரே ப்ராஜெக்டாக ஒரு ப்ராஜெக்ட் இருக்குங்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தேன். ஆஸ் எ டீச்சர் வந்து ஒரு கேஸ் ஸ்டடியை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி எங்களோட முயற்சி. இது ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸுக்கான கேஸ் ஸ்டடி கிட். வெரி குட். சார் மூஞ்சி லைட்டாக தெரியாது, பரவாயில்லையா? கேஸ் ஸ்டடி கிட் பரவாயில்ல. நல்ல பக்கத்தில் வந்து எடு, பாக்ஸை மட்டும் ஜூம் பண்ணுறேன். பரவாயில்ல. அதை பற்றி லைட்டாக போட்டுருவோம், வெளியே பரவாயில்ல. அதை பற்றி இல்லை, எது வந்தாலும் நம்ம ஜஸ்ட்டு ஆடியன்ஸுக்கு காமிக்கிறோம். அதனால் இது சாக்குக்குள்ள வச்சுருக்காங்கப்பா, வெளியே தூங்க. குட். இப்போ இந்த பாக்ஸை நம்ம போடுவோம். இப்போ இந்த ஸ்டாக் வந்து பாக்ஸ் எடுத்துருவோம். வெரி குட்.
இப்போ இது ஒரு நல்ல பேக்கிங்கில் வந்து சாக் வச்சுருந்தா சாக்குள்ள பாக்ஸ் வச்சுருக்காங்க. நல்ல பேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட் வந்து இப்படி இருக்குது பேக்கிங்கு. ஸோ கட் த பேக். அது எப்படி வேணும்னா ஜென்யூன் பெடல் ரிக்ஷா கிட் 750 watts 750 watts 48 volt 750 watts 48 volt வெரி குட். டீச்சிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்ட் டீச்சிங்காக இருந்துச்சுன்னா பசங்களுக்கு சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா அவனுக்கு மனசுக்குள்ள பதியும். அப்படியே எதையுமே செஞ்சு பார்த்துட்டோம்னா, அதாவது ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் டீச்சிங் எதையுமே நம்ம செஞ்சு பார்த்து படித்தோம்னா அது வந்து நம்ம மனசில் அப்படியே பதிஞ்சிடும். எலக்ட்ரிக்கல் கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட் தான் +1 பொறுத்தவரையில். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஸ்பயர் மாணக் அவார்டுக்கு இந்த டீமில் உள்ள இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வரல, இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸு அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேமரா எடுத்துருக்காரு. இது வந்து இன்ஸ்பயர் மாணக் அவார்டுக்கு நாங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் கண்டி செய்யணும். அது வந்து நீ எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற தம்பி? 9th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேக் கிளாஸ்னாங்க க்ளோஸ் அப்பில் கொடுத்தாங்க. கொஞ்சம் அந்த ரொம்ப குளிச்சுருக்காங்க. உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே வந்து இது வந்து செயின் வச்சுருக்குறாங்க. செயினுடைய இது வந்து மேலே வச்சுருக்குறாங்க. செயின் ரைட்டா. ஃபஸ்ட்டு செயின் எடுத்துகிறோம், கீழே வைங்க. இது என்ன ஆல்மோஸ்ட்டு அந்த நமக்கு தேவையான பல் சக்கரம் சொல்லுவோம்ல, பல் சக்கரம். அந்த பல் சக்கரம் வச்சுருக்காங்க. இதில் நம்ம போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை வெளியே எடுத்து காட்டினா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அது உண்மை ஒன்றா வெளியே எடுப்போம். ஆனாலும் இந்த பல் சக்கரத்தை வெளியே எடுத்து பார்த்தா தான் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். பிடிப்பாங்க ரைட்டா. இந்த பல் சக்கரத்தை வெளியே எடுத்து பார்க்கணும். நல்லா இருக்கா தம்பி? சூப்பராக இருக்குது. நல்லா ரக்கடாக இருக்குது. நல்லா ரக்கடாக இருக்குது. இந்தாங்க இதை வைங்க சார். செயின் அது அந்த ஓரமாக வைங்க. அதெல்லாம் அங்கே போட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த இதுக்கு முக்கியமானது பார்ட் ஆஃப் த திங்ஸை வெளியே எடுக்கிறோம். அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் மோட்டர். இந்த மோட்டர் தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அதை சாரி பண்ணுறேன். இதை எடுங்க. இந்த இதை வந்து பசங்களோட சேர்ந்து அன்பாக்சிங் பண்ணுறது சந்தோஷமாக இருக்குது. இதுதான் அந்த மோட்டர், அந்த தேவையான மோட்டர். அதாவது இது வந்து இன்னொரு கம்பெனி கொடுத்துருக்காங்க, மைக் கோல்டு 48 volt 750 watt. அந்த அதுக்கு பேர் நேம் பிளேட் டீடைல். இந்த இது பேர் நேம் பிளேட் டீடைல் தான். நேம் பிளேட் டீடைலில் பார்த்தீங்கன்னா மைக் கோல்டு நேம் பிளேட். ஏப்பா அந்த நேம் பிளேட் டீடைல் எடுப்பா, கொஞ்சம் க்ளோஸ் எடுப்பா. ரைட்டு. நேம் பிளேட் டீடைல். ரேட்டட் வோல்டேஜ் எவ்வளோ போட்டிருக்கு? 48 volt DC. 48 volt DC. ரேட்டட் பவர் எவ்வளோ போட்டிருக்கு? 750 வாட்டு. ரேட்டட் கரண்ட் எவ்வளோ போட்டிருக்கு? 13.5 ஆம்பியர். எந்த காம்பனண்ட் வாங்கினாலும் இந்த மாதிரி மெயினான காம்பனண்ட்டில் நேம் பிளேட் டீட்டெயிலை நல்லா படிச்சிடணும். நேம் பிளேட் டீட்டெயிலை நல்லா படிச்சிடணும். இன்சுலேஷன் கிளாஸ் இ. இன்சுலேஷன் என்ன? கிளாஸ் இ. ப்ரொடக்ஷன் கிளாஸ் IP33. இதுதான் இதுக்கு பேர் நேம் பிளேட் டீடைல். நேம் பிளேட் டீடைல். இந்த மோட்டரை தனியாக அப்பா வச்சு இந்த மோட்டர் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எடு. வெரி குட். அப்புறம் மோட்டர் எடுத்த பிறகு இல்லை மோட்டர் எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இது என்ன? த்ராட்டல். பைக்கில் நம்ம நீங்கள் பார்த்துருப்பியா? இது வந்து இந்த இதுக்குள்ள த்ராட்டல். இதை வச்சு நம்ம த்ராட்டல் கொடுக்கலாம். த்ராட்டல் கொடுக்க மோட்டருடைய ஸ்பீடு வந்து வெரி ஆகும். ஸோ இது ஆர்னு கொடுத்துருக்காங்க. த்ராட்டல் கீழே ஆர்ன் இருக்குது. இதுவும் த்ராட்டலுடைய இன்னொரு ரைட்டா. இப்போ நாங்கள் வந்து இதை வந்து எதுலன்னா ஒரு பைக்குக்குரிய ஒரு ஹேண்டில் பார் வாங்கி இதை ஃபிக்ஸ் பண்ணி அதை ரன் பண்ணணும் பிளான் பண்ணியிருக்கிறோம். நல்லா இருக்குது தம்பி. இது சூப்பராக இருக்குல்ல? டிசைன் நல்லா இருக்குல்ல? த்ராட்டல் நல்லா இருக்குது. இது வந்து நட்டிங் பட் ஆக்சலரேட்டர். இப்போ அடுத்தது வந்து முக்கியமான ஒரு ஐட்டம், நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஐட்டம். இது என்ன அப்படின்னு கேட்டால்
அநேகமாக Light. கண்ட்ரோலர் வெரி கண்ட்ரோலர் இந்த கண்ட்ரோலர் இந்த இது என்ன சொல்லுங்க லைட்ஸ் அண்ட் டிஸ்பிளே டிஸ்பிளேஸ் இட்ஸ் நத்திங் பட் ஏ டிஸ்பிளே நம்ம வந்து லைட் அண்ட் டிஸ்பிளே இப்படி சொல்லலாம் ரைட்டா இது வந்து என்ன லைட் அண்டு டிஸ்பிளே டிஸ்பிளே நல்லா பக்கத்தில் எடுப்பா லைட் அண்ட் டிஸ்பிளே இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் முன்னாடி ஹேண்டில் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அது லைட் அடிச்சுக்கணும் டிஸ்பிளேக்கு வச்சுக்கலாம் ரைட் கீ இதாங்க ரைட் அது என்ன அதுக்கு செட் சரி அது டிஸ்பிளே அதில் வைங்க அதில் போடுங்க தனியாக வைங்க அது பேர் நாங்கள் எப்படி எல்லாத்தையுமே ஒரு கேமரா அப்புறமா எடுக்கட்டும் இப்படி இங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்புறம் அந்த கேமரா அது எல்லாத்தையும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி கேமரா எடுப்போம் இது என்ன வயரிங் இது வந்து வயரிங் என்ன பண்ணுங்க ப்ளஸ் இது பண்ணுறோம் இருக்கா இது அதுக்கு தேவையான வயரிங்கையும் கொடுத்துருக்காங்க வயரிங் அண்ட் சார்ஜர் வயரிங் வந்து அது ஓகே சார்ஜர் பின் அது நம்ம தனியாக பார்ப்போம் ஒன்றும் பிரச்சனை இதான் வயரிங் கொடுத்துருக்காங்க மொத்தம் எத்தனை சாமான் வருது பொறுமையாக பாரு இது என்ன சிம்பிளாக கொடுத்துருக்காங்க கீ கொடுத்துருக்காளா எஸ் கீ இருந்தா ரெண்டு செட்டு கீ கொடுத்துருக்காங்க அப்புறம் இது சும்மா கொஞ்சம் வயர் ஜாயின் வயர் ஜாயிண்ட் இது பார்த்தீங்கன்னா வயர் ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்க இது நம்ம அப்போ பொறுமையாக அப்படியே எடுப்போம் இது அப்படியே வைப்பாங்க சொல்லுவோம் கீ அந்த ஓரத்தில் வை கீ அந்த ஓரத்தில் வை ஃபஸ்ட்டியா இப்போ ஒன்றாவது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்டு இந்த பாட்டு இதை தனியாக அந்த வை இப்போ இந்த பாக்ஸ் தனியாக எடுத்துருங்க பாக்ஸ் தனியாக எடுத்துருங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்கியமானது இது வந்து கண்ட்ரோலர் ஃபார் த மோட்டர் மோட்டர் அதை கொடுத்துருக்காங்க அதை நம்ம அன்பாக்சிங் பண்ணுறோம் இது சைடில் ஓப்பன் பண்ணிங்களா அன்பாக்சிங் மோட்டர் இதில் வந்து கண்ட்ரோல் இது வந்து இதில் எல்லா வயரும் வந்துடும் கண்ட்ரோலருக்கு தேவையான எல்லா வயரும் நம்ம மோட்டருக்கு போகிற வயரு எல்லா த்ராட்டல்லேருந்து வரக்கூடிய வயரு பேட்ரியிலேருந்து வரக்கூடிய வயரு எல்லாமே நமக்கு கனெக்ஷன் பண்ணி இது கொடுத்தோன்னே இந்த கண்ட்ரோலர் வந்து நம்ம எவ்வளோ த்ராட்டல் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்தாப்புல கண்ட்ரோலர் வந்து அவுட்புட் போய் இந்த மோட்டரை ரன் பண்ணும் இப்போ ஒவ்வொரு சாமானாக தனித்தனியாக ஒன்றா ஒரு தடவை சொல்கிறேன் என்னென்ன சாமான் அதில் இருந்துச்சுன்னு ஒரு தடவை சொல்கிறேன் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பக்கத்தில் எடுத்துக்க கிளியராக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சாமி எடுத்து வாயா அட்டன் வந்து எடுப்பான் ரைட் இது வந்து உங்களுக்கு தெரியும் பார்த்தோன்னா இது வந்து த்ராட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இந்த த்ராட்டலை வந்து நாங்கள் வந்து ஒரு இந்த பைக்கு தேவையான அந்த இது இணைக்க போகிறோம் இது வந்து லைட் அண்ட் டிஸ்பிளே ஓகே இது வந்து நமக்கு தேவையான மோட்டர் இது வந்து கண்ட்ரோலர் சொல்லப்போனால் இதுதான் இன்டெலிஜென்ட் காம்பனன்ட் இதுதான் இன்டெலிஜென்ட் காம்பனன்ட் கண்ட்ரோலர் அதுக்கடுத்து இது வந்து வயர்ஸ் இது வந்து செயின் ப்ராக்கெட் நமக்கு அந்த செயினை கனெக்ட் பண்ண மோட்டரையும் வீலையும் கனெக்ட் பண்ணும் மோட்டரையும் வீலையும் கனெக்ட் பண்ணக்கூடியது செயின் இப்போ இது நமக்கு அதுக்கு தேவையான ஆமாம் இது நல்லா ரெக்கடாக இருக்குது நிச்சயமாக இது வந்து அந்த ராடு சென்டர் ராடு போதில் அந்த ராடில் இதை கொடுத்து நம்ம அட்டாச் பண்ணிடுவோம் செயினை போட்டு கொண்டு அந்த மோட்டர் கொடுத்துருவோம் ஸோ மோட்டரை வந்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணி ரன் ஆகும் ஸோ கண்ட்ரோலர் வந்து அவுட் போய் மோட்டர் ரன் ஆகும் மோட்டர்லேருந்து செயின் மூலமாக வீலுக்கு போயிடும் கண்ட்ரோல் வந்து வீலுக்கு போயிடும் ஸோ த்ராட்டல் கொடுக்க வெஹிக்கிள் வந்து என்ன ஆகும் மூவ் இதுதான் நம்மளுடைய அந்த ஓகே அன்பாக்சிங் பண்ணிடலாம் எல்லாம் சந்தோஷமா தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நல்லது